பிரைஸ் த லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில் ரட்சிப்பின் கூடாரத்திலிருந்து உங்களுக்காக ரட்சிப்பின் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய், கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அநேக காரியங்களை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, கலங்கி கொண்டே இருக்கிறீங்க. எதுவோ தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், மனசில் வச்சு குழப்பிக்கினே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கினே இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் கவலைகளை கொண்டு வாங்க. கர்த்தரிடத்தில் உங்கள் கவலைகளை, பாரங்களை, கஷ்டங்களை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார் மார்த்தாளை குறித்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இதனால் என்ன லாபம், இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் கூட இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாரு. தேவையானது ஒன்றே, ஆண்டவர் பாதத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதையோ யோசிக்கிறீங்க, கடைசியில் கர்த்தரை என்ன செஞ்சுறீங்க, மறந்துடுறீங்க. இன்றைக்கி ஏதோ தேவையில்லாததெல்லாம் மைண்டில் வச்சு என்ன செய்கிறோம், நம்ம வாழ்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, தேவையானது ஒன்று. அவர் சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த பூமியில் மனுஷன் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போகிறது இல்லை. ஒரே விஷயத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால். இன்னைக்கு நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.